இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாருக்கிட்டையும் எதுவும் பேசாது. அகோராதிபதி வாழ்க்கையை விட்டுட்டு மனோ எப்படி இங்க வந்தா? பார்த்து பார்த்து மெதுவா இருங்க. நான் பொம்மையை பார்த்தேன். சரிங்க. என்ன தாத்தா? பார்த்தேன்டா. பார்த்தேன். அம்மா சும்மா இருங்க. என்னமோ தப்பா இருக்கு. வந்திருக்கிறது யாரு? அது எப்படி மனோ இங்க வர முடியும்? உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது பொம்மி. இத்தனை நாள் உன்னுடைய ஆட்டம், இதுக்கப்புறம் என்னோட ஆட்டம். ஆரம்பிக்கும் போது வேடிக்கை மட்டும் பாரு. என் ஐயனே மஸ்தா, என் தலைமையில ஏதோ ஒரு ஆமை ஏறின மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. அது விரைவில் காணாம போயிற்று. இது பிரம்மையா இல்ல உண்மையா ஐயனே? அது உண்மைதான். இந்த மாதிரி ஒரு விசித்திரமான உணர்வை நான் அனுபவிச்சதே இல்லை. திடீர்னு இப்ப அப்படி ஏற்பட காரணம் என்ன ஐயனே? உன்னுடைய இந்த மாற்றத்திற்கான காரணம் இப்ப ஆரம்பிச்சது இல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. மஸ்தா, நீ சொல்றது எனக்கு புரியல. ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வேடனோட ஒரு செல்ல பிராணியா இருந்தது அந்த ஆமைதான். அது இப்ப மறுபடியும் உனக்குள்ள ஒரு அசாதாரணமான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, அப்ப அந்த வேடன் மறுபடியும் வரதுக்கான அறிகுறிதான் இது. ஐயனே, யார் அந்த வேடன்? அந்த வேடனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாம அவனோட செல்ல பிராணி எதுக்கு ஏன் தலையில வந்து உட்காரணும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடைய நீங்க தான் தரணும். சொல்லுங்க மஸ்தாவே. இதுக்கான பதில் அந்த இனிப்பு இல்லத்துல தான் இருக்கு. இனிப்பு இல்லமா? ஆமா. அந்த ரகசியம் அனைத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும்னா உன்னுள்ள இருந்து ஒருத்தனை உருவாக்கி அவனை அந்த வீட்டுக்கு அனுப்பி, சித்தார்த், ராணி, பொம்மி இவங்க 3 பேருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் அங்க இருக்கு. அது எப்போ உன்னால உருவாக்கப்பட்ட மனோவின் மூலமா திரும்பவும் உன்னுடைய கைக்கு வருகிறதோ, அப்பதான் அந்த பிரம்ம ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்குவ. அந்த 3 பேருக்கும் சம்பந்தப்பட்ட பொருள் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? எனக்கு அது தெரியணும். ஐயனே, நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட விழா எலும்புல இருந்து உருவாக்கப்பட்ட மனோ நான் அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். வா மாமா, மிலிட்டரி சரக்கு சம. பின்ன மிலிட்டரி சரக்குனா சும்மாவா? மாமா, சரக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது. வா, கீழே போய் சாப்பாட ஒரு வெட்டுவோம். வா. டேய் நில்றா. ஏண்டா
உனக்கு பசிச்சா காட்டுக்குள்ள ரத்தத்தை தானே குடிப்ப. நீ ஆசைப்பட்டதெல்லாம் இங்க கிடைக்காதே மாப்பிள. மாமா கிண்டல் பண்றியா? நீ எங்க வீட்டுக்கு வராம போயிடுவேன்னு நான் ரொம்பவே பயந்தேன் தெரியுமா. எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வந்துட்டல்ல, இனிமே எனக்கு இன்னும் 2 பெக்கு எக்ஸ்ட்ராவா போகும். இது பாரு மாப்பிள, இனிமே நீ இங்கேயே இருக்கணும் சொல்லிட்டேன். நாம தினமும் சரக்கு போட்டு என்ஜாய் பண்ணுவோம். மாமா சூப்பர். இனிமே நான் இங்கே தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன். டெய்லி நம்ம சரக்கு அடிக்கிறோம், என்ஜாய் பண்றோம். அப்படி போடு மாப்பிள. காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் பௌர்ணமி வருகிறது. அதுக்குள்ள அந்த பொருளை உன்னால உருவாக்கப்பட்டவன் அங்க இருந்து கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த பிரம்ம ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்க முடியும். இல்லன்னா உன்னால அந்த பொம்மையை எப்பவும் அழிக்க முடியாது. அதுக்கான சூட்சுமத்தையும் நீ தெரிஞ்சுக்கவே முடியாது. அடே மனோ, நான் என்ன சொன்னா நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ச்சே, என் ஐயன் மஸ்தா முன்னாடி எனக்கு அசிங்கமா போச்சு. எனக்குள்ள பாதியா இருக்கிறவனாச்சே. எனக்குள்ள இருக்கிற கோபமும் பழிவாங்கும் உணர்வும் உனக்கும் இருக்கும்னு நினைச்சது தப்பா போச்சு. ராணி, என்னயா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் தாத்தா இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. எவ்வளவு பிரச்சனைகள், பரிகாரங்கள், பூஜை, பாப்பா பாப்பா. அந்த டென்ஷன்ல இப்படி ஒரு பிரேக் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணமே நீதான். உனக்கு எப்படி நன்றி சொன்னாலும் பத்தாது. யோ, என்னயா நன்றி எல்லாம் சொல்லுன்னு இருக்கிற? இது என் கடமையா? நீ பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம் இன்னும் உனக்கு தெரியல ராணி. யோ, நான் யாருக்காக பண்ண? எல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கோசரம் தானே. நான் என்ன வெளியாளா சொல்லு? சரி சரி, நான் எதுவுமே பேசல. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரியா?